90s முற்பகுதியில் அட்லாண்டிக் கடல் கடந்து போகிற பயணிகளோட வர்த்தகம் மிகவும் லாபகரமானதாகவும் போட்டித்தன்மையுடனும் இருந்திருக்கு. அந்த போட்டியில் முக்கியமான 2 நிறுவனங்களாக ஒயிட் ஸ்டார் மற்றும் குனாட் அப்படின்ற நிறுவனங்கள் இருந்திருக்கு. 1907 கோடை காலத்தில் குனாட் அப்படின்ற நிறுவனம் 2 புதிய கப்பல்களோட அறிமுகத்தால் மார்க்கெட்டில் அதோட பங்கு அதிகரிக்க தயாராக இருந்துச்சு. அந்த 2 கப்பலோட பேர் லூசிடானியா மற்றும் தி மாரித்தானியா. அந்த ஆண்டோட பிற்பகுதியில் இந்த 2 கப்பல்களையுமே பயன்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்தாங்க. அந்த 2 கப்பல்களுமே எதிர்பார்த்த வேகத்தில் அதிக கவனத்தை ஈர்த்தது மட்டும் இல்லாமல் அட்லாண்டிக் பெருங்கடலை வேகமாக கடக்கும் சாதனைகளையும் படைச்சது. இதற்கு பதிலளிக்கிற விதமாக குனாட் நிறுவனத்தோட போட்டியாளரான ஒயிட் ஸ்டார் நிறுவனத்தோட தலைவர் ஜே ப்ரூஸ் இஸ்மாய் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒயிட் ஸ்டாரின் பெரும்பாலான கப்பல்களை உருவாக்கிய வெஸ்பால்ட் கப்பல் கட்டும் நிறுவனத்தை கட்டுப்படுத்திய வில்லியம் பிரிரி ஹார்லன் மற்றும் வோல்ஃப் ஆகியோரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கப்பல்களை உருவாக்குறதுக்கு திட்டத்தை வகுக்கிறார். அந்த திட்டத்தின்படி ஒயிட் ஸ்டார் நிறுவனம் 3 கப்பல்களை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. குனாட் நிறுவனம் உருவாக்கிய 2 கப்பல்களானது வேகத்திற்கு பேர் போனது. அதிவேகமாக ஓடக்கூடிய கப்பல்களாக அதை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் ஒயிட் ஸ்டார் நிறுவனம் வேகத்திற்கு பதிலாக நிறைய வசதிகளை வச்சு அந்த 3 கப்பல்களை உருவாக்கலாம் அப்படின்னு இறுதியில் முடிவு செஞ்சாங்க. அந்த 3 கப்பல்களோட பேர் தான் தி ஒலிம்பிக், டைட்டானிக் மற்றும் பிரிட்டானிக் அப்படிங்கிறது. மார்ச் 31, 1909 ஒலிம்பிக் கப்பலோட வேலை தொடங்கினதுக்கு 3 மாதத்துக்கு அப்புறமா டைட்டானிக் கப்பலோட அடித்தளம் போடப்பட்டிருக்கு. ஒலிம்பிக், டைட்டானிக் இந்த 2 கப்பல்களுமே இதுக்கு முன்னாடி எந்த கப்பல்களும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக டைட்டானிக்கில் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, சலூனு, 4 லிஃப்ட்டு மற்றும் ஒரு நீச்சல் குளம் இதெல்லாம் இருந்திருக்கு. டைட்டானிக்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு மற்ற கப்பலோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டாக கூட ஒப்பிடுற அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்திருக்கு. தேர்ட் கிளாஸு அதோட சலுகைகள் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு. பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்தவரை டைட்டானிக்கில் 16 பெட்டிகள் இருந்திருக்கு. இதனால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே கப்பலோட மிதப்புக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் தான் அந்த 16 பெட்டிகளும் வைக்கப்பட்டிருந்தது. டைட்டானிக் கப்பலை மூழ்கடிக்கவே முடியாது அப்படின்னு பலர் சொல்கிறதுக்கும் இந்த அமைப்பு தான் வழிவகுத்திருக்கு. இந்த பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் முக்கிய மேற்கட்டுமானம் முடிந்ததை தொடர்ந்து டைட்டானிக் கப்பல் மே 31, 1911 அதோட பயணத்துக்கு தயாராகுது. அதன் பின்னர் கப்பலில் இயந்திரங்களை ஏற்றி டைட்டானிக்கோட உட்புற வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஜூன் 1911 ஒலிம்பிக் கப்பலோட முதல் பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைட்டானிக்கோட வடிவமைப்பில் சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. ஏப்ரல் 1912 தொடக்கத்தில் டைட்டானிக் அதோட கடல் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கப்பல் கடலுக்கு செல்லக்கூடியதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. டைட்டானிக் தனது முதல் பயணத்தை தொடங்க தயாராகும் போது அதுதான் உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் செழுமையான கப்பலாக இருந்திருக்கு. இது 46,328 டன்களின் மொத்த பதிவு டன்னை கொண்டிருந்திருக்கு மற்றும் முழுமையாக ஏற்றப்பட்ட போது கப்பல் 52,000 டன்களுக்கு மேலே இடம்பெயர்ந்திருக்கு. டைட்டானிக் தோராயமாக 882.5 அடி நீளமும் 92.5 அடி அகலமும் கொண்டிருந்துச்சு. டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் 10, 1912 தன்னோட முதல் பயணத்தை இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனில் இருந்து நியூயார்க் நகரத்திற்கு தொடங்கியது. மில்லியனஸ் ஸ்பெஷல் என்று செல்ல பெயர் சூட்டப்பட்ட இந்த கப்பலுக்கு கேப்டனாக இருந்தவர் எட்வர்ட் ஜே ஸ்மித். செல்வந்த பயணிகளிடம் இருந்த புகழின் காரணமாக அவரும் மில்லியனஸ் கேப்டன் அப்படின்னு அறியப்பட்டார். உண்மையிலேயே கப்பலில் அமெரிக்க தொழிலதிபர்கள் உட்பட பல முக்கிய நபர்கள் இருந்திருக்காங்க. பெஞ்சமின் குகன்ஹெய்ம், பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் வில்லியம் தாமஸ் டெட் மற்றும் மேசியின் பல்பொருள் அங்காடி இணை உரிமையாளர் இசிடோர் ஸ்ட்ராஸ் மற்றும் அவரது மனைவி ஐடா, கூடுதலாக இஸ்மாய் மற்றும் ஆண்ட்ரூஸ் ஆகியோர் டைட்டானிக் கப்பலில் பயணம் செஞ்சுருக்காங்க. பயணம் ஏறக்குறைய தொடங்கும் போதே ஒரு மோதலுடன் தான் தொடங்கியிருக்குது. டைட்டானிக் கப்பலும் நியூயார்க்கோட ஒரு பெரிய கப்பலும் நேருக்கு நேர் மோதிக்கி இருந்துச்சு. இந்த விபத்தை தடுக்க 1 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த முதல் விபத்திலிருந்து தப்பிச்ச டைட்டானிக் ஏப்ரல் 10 மாலை பிரான்ஸில் இருக்கிற செர்போர்க் அப்படின்ற இடத்துல நிற்கிது. டைட்டானிக் கப்பலுக்கு இடம் கொடுக்க அந்த நகரத்தோட கப்பல் துறை மிகவும் சிறியதாக இருந்ததால் பயணிகள் கப்பலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி செல்ல வேண்டியிருந்தது. அப்படி அந்த செர்போர்க்லிருந்து ஜான் ஜேக்கப் பாஸ்டர் மற்றும் அவரோட கர்ப்பிணி 2வது மனைவி மேட்லின் மற்றும் மோலி ப்ரவுன்
இவங்கெல்லாம் ஏறியிருக்காங்க. 2 மணி நேரம் கழித்து டைட்டானிக் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியது. ஏப்ரல் 11ஆம் தேதி காலை டைட்டானிக் அதோட கடைசி திட்டமிடப்பட்ட நிறுத்தமான ஐரோப்பாவில் குயின்ஸ்டவுனில் செஞ்சது. சுமார் மதியம் ஒரு 1:30 மணி அளவில் கப்பல் நியூயார்க் நகருக்கு புறப்பட்டது. கப்பலில் ஏறக்குறைய 2200 பேர் இருந்திருக்காங்க. அவர்களில் சுமார் 1300 பேர் பயணிகள். டைட்டானிக் கப்பலில் பயணத்தோட பெரும்பகுதி முழுவதும் பனிப்பாறைகளின் எச்சரிக்கைகளை வயர்லெஸ் ரேடியோ ஆப்ரேட்டர்களான ஜாக் பிலிப்ஸ் மற்றும் ஹரோல்டு பிரைட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை வேளையில் டைட்டானிக் பனிப்பாறைகள் அதிகமாக இருக்கிற பகுதியை நோக்கி நெருங்க தொடங்குது. கப்பலோட கேப்டன் ஸ்மித் கப்பலோட போக்கை கொஞ்சம் திசை மாற்றி தெற்கு நோக்கி செல்றாரு. இருப்பினும் அவர் கப்பலோட வேகத்தை 22 நாட் வரை வச்சிருந்தார். இரவு 9:40 மணிக்கு தி மெசாபா அப்படின்றவர் ஒரு பனிப்பாறையை பற்றின எச்சரிக்கை அனுப்புறாரு. இந்த செய்தி டைட்டானிக்கு வந்து சேரலை. இரவு 10:55 மணிக்கு அருகிலுள்ள ஒரு கப்பல் பனிக்கட்டையால் சூழப்பட்ட பிறகு நின்று விட்டதாக கலிஃபோர்னியா செய்தி அனுப்புது. உடனே ஃப்ரெட்ரிக் ஃப்ளீட் மற்றும் ரெஜினால்ட் லீ அப்படின்ற 2 பேர் இந்த பனிப்பாறையை கண்காணிக்கிறதுக்காக கப்பலோட மேற்கூரையில் நிறுத்தப்படுறாங்க. அன்னைக்கு இரவு கடல் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அமைதியாக இருந்ததுனால அவர்களோட வேலை ரொம்ப கடினமாகிடுச்சு. பனிப்பாறையை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு சவாலான விஷயமாகவே இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வச்சிருந்த டெலஸ்கோப்பும் அப்போதைக்கு காணலை. சுமார் இரவு 11:40 மணி அளவில் கனடாவோட நியூ ஃபவுண்ட்லேண்டிற்கு தெற்கே சுமார் 740 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பனிப்பாறையை கண்டுபிடிச்சி அந்த செய்தி டைட்டானிக் கப்பலையும் வந்து அடையுது. இந்த செய்தி ரிசீவ் பண்ண உடனே டைட்டானிக்கை திருப்ப தொடங்குறாங்க. ஆனால் அது பனிப்பாறைக்கு மிக அருகில் வந்துட்டதுனால அதை திருப்ப முடியாமல் பனிப்பாறையில் டைட்டானிக் மோதுது. அதாவது டைட்டானிக்கோட பக்கவாட்டில் பனிப்பாறை ரொம்ப பலமாக மோதுது. அப்படி மோதினதுனால டைட்டானிக்கில் வைக்கப்பட்டிருந்த சேஃப்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக வச்சிருக்க 5 பெட்டிகளும் உடையுது. பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கப்பல் பக்கவாட்டில் பனிப்பாறையை மோதாமல் நேருக்கு நேர் மோதி இருந்தால் கூட எல்லாரும் உயிர் பழிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி கப்பல் பலமாக மோதி தண்ணியெல்லாம் கப்பலுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே ஸ்மித் பிலிப்ஸ் கிட்ட ஆபத்துக்கான சிக்னலை அனுப்பும்படி கட்டளையிட்டுறாரு. அதில் ஒரு சிக்னல் ஏப்ரல் 15ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 12:20க்கு கார்பாதியா அப்படின்ற இடத்த சென்றடையுது. குனாட் கம்பெனியோட கப்பல் உடனடியாக பாதிக்கப்பட்ட டைட்டானிக்கை நோக்கி சென்றது. இருப்பினும் கார்பாதியா சிக்னலை பெற்ற போது சுமார் 107 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கு. மேலும் அது டைட்டானிக் கப்பலை அடைய 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஒலிம்பிக் உட்பட மற்ற கப்பல்களும் பதில் அளிச்சிச்சு. ஆனால் எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு கப்பல் இருந்துச்சு, ஆனால் டைட்டானிக் கப்பலை அந்த கப்பலால் ரீச் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் அருகில் உள்ள கப்பல்களை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் முதல்ல பெண்கள் மற்றும் குழந்தைகளை லைஃப் போட்டில் ஏற்றி அனுப்புகிற பணி தொடங்கிட்டு இருந்துச்சு. டைட்டானிக்கோட லைஃப் போட்ஸோட எண்ணிக்கை ஒரு கப்பலில் எவ்வளோ லைஃப் போட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வர்த்தக வாரியம் சொல்லுதோ அதை விட அதிகமாக இருந்தாலும் அதோட 20 படகுகளில் வெறும் 1178 பேர் மட்டும்தான் பயணிக்க முடியும். இந்த எண்ணிக்கை டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்கிற மொத்த பயணிகளோட எண்ணிக்கையை விட ரொம்ப ரொம்ப குறைவு. லைஃப் போட்டில் எவ்வளோ பேர் ஏற்றணுமோ அந்த கெப்பாசிட்டிக்கு கம்மியாக மக்களை ஏற்றுறதுனால இந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப மோசமானது. அப்படி கெப்பாசிட்டிக்கு குறைவான எண்ணிக்கையில் பயணிகளை ஏற்றுறதுக்கான காரணம், அதுக்கு முன்னாடி அந்த லைஃப் போட்ஸ் எத்தனை பேரை தாங்கும் அப்படின்ற சோதனையை அவங்க நிகழ்த்தலை. நள்ளிரவு 1 மணி அளவில் பெரிய படிக்கட்டுகளின் அடிவாரத்தில் தண்ணீர் ஏறிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகரித்து வரும் பீதியின் மத்தியில் பல ஆண் பயணிகள் வேறு வழி இல்லாமல் லைஃப் படகு நம்பர் 14 ஏற முயற்சி செய்கிறாங்க. இதனால் அதிகாரி ஹரோல்ட் லோ தன்னோட துப்பாக்கியை 3 முறை சுடுறாரு. இந்த நேரத்தில் ஃபிலிப்ஸோட ஆபத்து சிக்னல் வளர்ந்து வரும் விரக்தியை பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கப்பல் ரொம்ப நேரம் நீடிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிட்றார். டைட்டானிக்கோட வில் தொடர்ந்து மூழ்கியதால ஸ்டென் அப்படின்னு சொல்றப்பட்ட அமைப்பு நீரில் இருந்து மேலே உயர தொடங்குது. நடுப்பகுதியில் நம்ப முடியாத அழுத்தத்தை ஏற்படுத்துது. அதிகாலை 2 மணி அளவில் அந்த ஸ்டென்னோட ப்ரொப்பல்லர்கள் தண்ணீருக்கு மேலே தெளிவாக தெரிஞ்சுது. மேலும் கப்பலில் மீதம் இருந்த லைஃப் படகுகள் 3 மடிக்கக்கூடிய படகுகள் மட்டுமே. சுமார் 2:18 மணி அளவில் டைட்டானிக் கப்பலின் விளக்குகள் அணைஞ்சது. பின்னர் அது 2ஆக உடைஞ்சது. டைட்டானிக் கப்பலோட வில் அப்படின்னு சொல்றப்படைய அமைப்பு நீருக்கு அடியில் சென்றது.
அந்த பகுதி சுமார் 48 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கடலின் அடிப்பகுதியை அடைய சுமார் 6 நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்னு பின்னால் வந்த அறிக்கைகள் சொல்லுச்சு. அந்த கப்பலோட ஸ்டென் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு சிறிது நேரத்தில் மீண்டும் உயரம் முன்னாடி தண்ணீரில் மீண்டும் குடியேறியது. இறுதியில் செங்குத்தாக மாறிச்சு. அதன் இறுதி சரிவை தொடங்குவதற்கு முன்னாடி அது சுருக்கமாக அந்த நிலையில் இருந்துச்சு. அதிகாலை 2:20 மணிக்கு அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் அந்த ஸ்டென்னோ காணாமல் போனதாக கப்பல் நிறுவப்பட்டது. தண்ணீரின் அழுத்தம் காரணமாக காற்று உள்ளே இருந்த அந்த பகுதி மூழ்கியதால் வெடிச்சிருச்சு. நூற்றுக்கணக்கான பயணிகளும் பணியாளர்களும் பனிக்கட்டி நீரில் இறங்குனாங்க. சதுப்பு நிலத்தில் மூழ்கி விடுவோமோ அப்படின்ற அச்சத்தில் லைஃப் போட்ஸில் இருந்தவங்க உயிர் பயிற்சியவங்களை ஏற்றி போகிறதுல தாமதம் செஞ்சாங்க. அவங்க திரும்பி செல்லும் நேரத்தில் தண்ணீரில் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் அந்த குளிரில் உறைஞ்சி இறந்துட்டாங்க. இறுதியில் 1500க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. பிராயமாக 710 பேருக்கு 174 பேர் மட்டுமே உயிர் பழிச்சாங்க. இப்படி மூழ்கவே மூழ்காது, மூழ்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு கப்பல் முதல் பயணத்திலேயே மூழ்கி போனது தான் சோகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.